இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது என்று வசனம் சொல்ல, அப்படி நம்மில் கிருபையாயிருக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளும் இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு பிரியமாக வாழ்வதற்காக நம்மை அர்ப்பணித்து அவரை ஆராதித்து இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. हालेलुया। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, है यीशु मेरे खुदा। उपकार तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, है यीशु मेरे खुदा। उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்தி இருக்கிறீரே. எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மீதியான நேரத்தை உம்முடைய திருக்கடத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஆராதனை ஆண்டவரே உமக்கு உகந்ததாக அமைய என் தேவன் உதவி செய்வீரா என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ ஒரு 2 பாடல்களை எங்களோடு சேர்ந்து விசுவாசிகள் பாடுவார்கள். நீங்களும் சேர்ந்து எங்களோடு இந்த ஆராதனையில ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை கேட்டுக்கொள்கிறேன். हालेलुया। बस
अजकल तेरा नाम ते आउंदे ए तां तेरी किरपा के अजकल तेरा नाम ते आउंदे तन मन असी तेरे अर्पण तन मन असी तेरे अर्पण करदे हां यीशु तेरी किरपा दे द्वारा असी बचदे हां यीशु तेरी किरपा दे द्वारा असी बचदे हां यीशु तेरी किरपा तेरी दया तेरी किरपा तेरी दया जुगा जुगा तो हर पल हर दम किरपा करदा आया जुगा जुगा तो हर पल हर दम किरपा करदा आया अपने सेवक संता दी तू राखी करदा आया अपने सेवक संता दी तू राखी करदा आया यकी वांगरा ऐसी विरामा यकी वांगरा ऐसी विरामा तकदे हां यीशु तेरी किरपा दे द्वारा असी बचदे हां यीशु तेरी किरपा दे द्वारा असी बचदे हां यीशु तेरी किरपा तेरी दया तेरी किरपा तेरी दया तेरी किरपा तेरी दया तेरी किरपा तेरी दया तेरी दया तेरी दया सानू मौत दी ना रत्ता परवाह सानू मौत दी ना रत्ता परवाह ना छड्डांगे ना यीशु वाला राह यहोवा साडे नाल नाल है 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 साडे नाल नाल साडे नाल नाल साडे नाल नाल साडा यीशु साडे नाल नाल साडे नाल नाल साडे नाल नाल साडा यीशु यहोवा साडे नाल नाल है 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 असी मौत दियां वादियां चो लंघांगे असी मौत दियां वादियां चो लंघांगे कल्ला योदियां सुनावांगे ना संगांगे कल्ला योदियां सुनावांगे ना संगांगे कदे होवांगे ना यीशु तो जुदा कदे होवांगे ना यीशु तो जुदा यहोवा साडे नाल नाल है
ਯਹੋਵਾ ਸਾਡੇ ਨਾਲ ਨਾਲ ਹੈ ਯਹੋਵਾ ਸਾਡੇ ਨਾਲ ਨਾਲ ਹੈ ਯਹੋਵਾ ਸਾਡੇ ਨਾਲ ਨਾਲ ਹੈ ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த நேரத்திற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆவியானவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை, அந்த மெல்லிய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. Am I audible, doctor? Yes, you're audible, but video also, if you, video has come on. Please carry on. It's very good. Thank you. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் பஞ்சாப்ல இருக்கிற எல்லா விசுவாசிகளின் சார்பிலும் எங்களோடு பணி செய்கிற எல்லா ஊழியர்களின் சார்பிலும் உங்களை வாழ்த்துவதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. We are so glad that there is always a team upholding us in their valuable prayers. Because நாங்கள் இருக்கிறது அப்படி ஒரு இடம், நாங்கள் இருக்கிற இடமும் சரி, இருக்கிற சூழ்நிலையும் சரி, ஜபம் இல்லை அப்படின்னா எங்களால் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் எப்போதுமே எவ்ரி டைம் நாங்கள் அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தான் இருப்போம். ஆஸ் லைக் ஜம்மு காஷ்மீர் எப்படி பதட்டமாகவே இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ஊழிய களமும் சரி. பதட்டமாகவே இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தைரியத்தோடு நின்று அவரை ஆராதிப்பதற்கு சரி, அவரை குறித்து அறியாதவர்களுக்கு அவரை அறிவிப்பதும் சரி, இந்த ரெண்டு காரியத்திற்கும் தேவன் எங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். இதுவே இம்மட்டும் நாங்கள் நிற்பதும் சரி, நிர்மூலமாகாது இருப்பதும் சரி, தேவரீருடைய சுத்த கிருபை என்று சொல்லியிருக்கிறது போல அவருடைய கிருபை ஒன்று. இரண்டாவது, எங்களை ஞாபகத்தில் வைத்து எங்களுக்காக ஜெபிக்கிற உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு அநேக நேரத்தில் ஆஃபன் என்கரேஜிங்காக இருக்கிறது அந்த அநேகருடைய ஜெபந்தான். ஆண்டவருக்காக இந்த காரியங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கு இப்படி இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். எனக்கு தமிழில் நாங்கள் இப்படி ஆராதிப்பதற்கு ரொம்ப ரேராக தான் வாய்ப்பு இருக்கும். இந்த மக்களோடு இருக்கிறோம், இப்படி கிடைக்கிற இந்த நேரங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நேரம். ஸோ ஆண்டவரை மனதார நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் எங்களுக்காகவும் எங்களோடு கூட இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இந்த நேரத்தில் நமக்கு இந்த காலை நேரத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷத்தின் 10வது அதிகாரத்திலே 46வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரைக்கும் உள்ள ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். 10வது அதிகாரத்தின் 46வது வசனம் முதல் 52வது வசனம் வரை. இங்கு நாம் பார்க்கிறது யாரை குறித்து வசனம் தெளிவாக சொல்லுகிறது. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் எரிகோவுக்கு வந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. இங்கிருந்து அவர்கள் எருசலேமுக்கு நேராக செல்லுகிற ஒரு நேரம் அது.
அப்படி போகிற ஒரு வழியிலே ஒரு குருடனை பார்க்க நேரிடுகிறது. வசனம் அப்படியாக சொல்லுகிறது. திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே எல்லாரும் அறிந்த ஒரு பெயர். ஏன்னா அந்த டைம்ல ரொம்ப ட்ரெண்டியான ஒரு நேம். ஏன்னா அநேகருக்கு மத்தியிலே பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நேரம். ரொம்ப ட்ரெண்டியான ஒரு நேம். ஸோ இயேசுவே அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெயராக இருந்திருக்கலாம் அந்த நேரத்தில். ஆனால் இந்த இடத்துல விசேஷமாக சொல்லப்படுகிறது, அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அநேகர் அவரோடு கூட பிரயாணம் பண்ணுகிறவர்கள், கூடவே தங்கி இருக்கிறவர்கள் அநேகர், யூதர்கள் அநேகர் உண்டு. இத்தனை பேருக்கு மத்தியில அவர் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்று கேட்டால் இதுதான்: நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா, ரட்சிக்க வருகிறவர் இவர்தான் என்பதை அநேகருக்கு போதித்து கொண்டே வருகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாரும் அதை உணர்ந்து கொள்ளாமல், யாரும் அதை அந்த காரியத்தை அந்த கண்டென்ட் he was keep explaining, அது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில இந்த வசனம் இப்படியாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவங்க எல்லாம் ப்ளீஸ் மியூட். மிஸ்டர் சந்திரன் யூகே, ப்ளீஸ் மியூட் யுவர் ஃபோன். எவ்ரிபடி எல்ஸ் ப்ளீஸ் மியூட். இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. When he heard that it was Jesus of Nazareth, he began to shout, Jesus son of David, have mercy on me. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த அவனுடைய வேண்டுதல் அல்லது அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை என்ன செய்தது? வசனம் என்ன சொல்லுகிறது? அப்படி கூப்பிடும் பொழுது அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஸோ ஏற்கனவே அவர் சொல்லுகிற ஒரு காரியம், இயேசுவே என்று சொல்லிவிட்டு தாவீதின் குமாரனே என்று சொல்லும் பொழுது ஒருவேளை அதட்டுகிறவர்கள் இதற்காக கூட அதட்டி இருக்கலாம். எதற்காக? தாவீது யார்? தாவீதை போல ஒரு நல்ல அரசர் கிடையவே கிடையாது. எல்லாரும் the people are still praying for a king like David. தாவீதை போல எங்களுக்கு நல்ல ஒரு அரசன் வேண்டும் என்றுதான் இப்பவும் அவங்க ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். சோ தாவீதினுடைய குமாரனே என்று இந்த இயேசுவை எப்படி நீ சொல்லலாம் என்று ஒரு வேளை அதட்டி இருக்கலாம். ஏனென்றால் அவர் சொல்ல விரும்புகிற காரியமும் அதான், நானே அவர், பிதாவால் அனுப்பப்பட வேண்டிய அந்த மேசியா நாதான் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அநேகருக்கு அதை சொல்லியும் அநேகர் அதை உணராது இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே, அநேகருடைய கண்கள் குருடாயிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த குருடனுக்கு உள்ளார்ந்த கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். A blind man actually has a very clear view that Jesus is the Messiah. அழகா சொல்றார். That is what he was shouting. இல்ல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை கூப்பிடுகிற விதத்தை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. When he heard that, he started shouting, Jesus son of David, have mercy on us, on me. இல்ல அத சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவனை அதட்டி அவனை அமைதியா இருக்கும்படி, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். அவருக்கு அந்த குருடனுக்கு என்ன ஒருவேளை he might have thought like, இப்போ நான் அவரை விட்டு விட்டேன் என்றால் இவரை நான் திரும்பி பார்க்க முடியாது. பிகாஸ் அவன் சொல்லுகிற அல்லது கூப்பிடுகிற அந்த வலியும் வேதனையும் யாருக்கு தெரியும்? அந்த குருடனுக்கு மாத்திரமே தெரியும். ஆண்டவரே, நீரே தாவீதின், இயேசுவே நீரே தாவீதின் குமாரன் என்பதை அறிந்து
முன்னிலும் அதிகமான அந்த சத்தத்தோடு கூப்பிடும் பொழுது இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இல்லை, இங்கிலீஷ் பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீசஸ் ஸ்டாப்ட் அண்ட் செட் கால் ஹிம். ஸோ என்னுடைய கேள்வி, வாட் ஸ்டாப் ஜீசஸ்? இயேசு நின்று அவனை அழைத்து வரும்படி சொல்லும் பொழுது இயேசுவை நிற்க வைத்தது என்ன என்று கேட்கும் பொழுது, இயேசுவை நிற்க வைத்தது ஒரே ஒரு காரியம். என்ன காரியம்? தாவீதின் குமாரனே என்று சொன்ன அந்த வார்த்தை அவரை நிற்க வைத்தது. எதனாலே? இந்த குருடனும் முன்னிலும் அதிக உரத்த சத்தத்தோடு சொல்லுகிற ஒரு காரியம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏனென்றால் இப்பொழுது இவரை நான் சந்திக்க எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நான் ஒருவேளை நழுவ விட்டு விடுவேன் என்றால் இதற்கு பின்பாக வாழ்க்கை முழுவதும் நான் குருடனாகவே இருந்து விட வேண்டும். ஏனென்றால் இவர் எதற்கு நேராக பயணிக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்திலே? ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது அதிகாரத்தின் 33வது வசனம், இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். கோயிங் டுவர்ட்ஸ் ஜெருசலேம். அங்க என்ன நடக்க போகுது? வாட் வில் ஹேப்பன் தேர் is what clearly said by Jesus before sometimes, like in the verse 34, that's what it is written. 34வது வசனம் தெளிவாக இந்த காரியத்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறார்? அழகாக சொல்லுகிறார். they will நான் இன்னும் அதை கரெக்டாக வாசிக்கிறேன். we are going up to Jerusalem, he said, and the Son of Man will be delivered over to the chief priests and the teachers of the law. They will condemn him to death and will hand him over to Gentiles. இந்த காரியம் யாருக்கு புரிந்திருக்கிறதோ இல்லையோ, அவர் சொன்ன காரியங்களை அறிந்திருந்த அல்லது கேட்டு அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் as we know, குருடர்கள் எதை கேட்கிறார்களோ அதை தெளிவாக அந்த வாய்ஸ் as well as the message அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு வாய்ஸ், when they detect the voice, the next time they will easily call, this is brother Easter, this is brother so and so, அழகா சொல்லிடுவாங்க. so the content as well as the voice, இது அவர் மனசுல இருக்கு. அவருக்கு என்ன தெரியும்? இவர் போகிறார், இதற்கு அப்புறம் வருவதற்கு ஒருவேளை வாய்ப்பு இருக்காது. as well as 45வது வசனத்திலே அவர் ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு காரியம். என்ன சொல்லியிருக்கிறார்? அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல். லிசன் கேர்ஃபுல்லி. அழகாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், மனுஷகுமாரனை குறித்து அவர் சொன்ன ஒரு காரியம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா. ஜீவனை கொடுக்க வந்தார். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி அல்ல. ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்ற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கண்டென்ட் இல்ல, இந்த மெசேஜ் யாருக்கு தெரிகிறதோ தெரியவில்லையோ, இந்த குருடனுக்கு தெரிந்திருக்கிறது. இவர் மனுஷகுமாரன், இவர் தாவீதின் குமாரன் என்று தெரிந்திருக்கிறது. அதிலும் தாண்டி இவர் அநேகரை மீட்கும் பொருளாக, அந்த அநேகரில் நானும் ஒருவன். இந்த குருடன் தெரிந்து கொண்ட ஒரு காரியம், பர்த்தலமேயுவை பற்றி நாம் படிக்கும் இந்த காரியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று 45வது வசனம் சொல்லுகிறது. For even the Son of Man did not come to be served, but to serve and to give his life as a ransom for many. இந்த கண்டென்ட் அல்லது இந்த மெசேஜை சரியாக புரிந்து கொண்ட அந்த குருடன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், முன்னிலும் அதிகமாக
எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். That stopped Jesus. இன்றைக்கு நாம் கூப்பிடுகிற விதம் எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வேண்டுதலுக்கு நேராக திருப்புகிறதா என்று கேட்டால், அல்லது the content we use in our prayer, ஒருவேளை எனக்காகவோ அல்லது என்னுடைய தேவைகளுக்காகவோ அல்லது எனக்கு தேவையான ஒரு சில வேலைகள் நடக்காத சூழ்நிலை நிமித்தமாக நான் ஒருவேளை அவரை ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலோ நடுராத்திரியிலோ கூப்பிடுகிற விதம் இப்படி இருக்குமே என்றால், பிரியமானவர்களே, நாம் அறிந்து நாம் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷமும் சரி, நம்மிடத்தில் இருக்கிற அந்த உன்னதமான அந்த நாமம், வானத்தின் கீழும் சரி பூமிக்கு மேலாக நாம் ரட்சிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தை எதற்காக பயன்படுத்துகிறோம்? What is the purpose for which we are calling him? அந்த நாமத்தை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்று கேட்டால், ஒருவேளை என்னுடைய வேலைக்காகவோ என்னுடைய ஆசீர்வாதத்திற்காகவோ என்னுடைய குடும்பத்தின் நலனுக்காகவோ இல்லை குடும்பத்தின் அப்லிஃப்ட்மெண்ட்காகவோ இல்லை குடும்பத்தில் உள்ளவர்களுடைய அதிகமான ஆசீர்வாதத்திற்காகவே மாத்திரம் நான் ஒருவேளை பயன்படுத்துகிறேன் என்றால், இன்றைய தினத்திலே நாம் அதையும் தாண்டி அவரை அறியாதிருக்கிற ஒரு பெரும் கூட்ட மக்கள் உண்டு. There are still people, those who do not know Jesus even for the very first time. அவங்க ஒரு முறை கூட கேள்விப்படாத பெயராக இருக்கிறது. அவர்களுக்கு மத்தியிலே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நான் என்ன செய்கிறேன்? What am I doing? There are still people. நம்மெல்லாம் பாக்கியவான்கள். காலையில் எழும்பின உடனே early the morning worshiping the living God, one and only living God. எவ்வளவு மேன்மை, எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். கூப்பிடுற நேரத்தில் உடனே செவி கொடுக்கிறவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லாம் கரெக்ட் தான். பட் த திங் இஸ், தேர் ஆர் ஸ்டில் பீப்புள், உங்களுக்கு பக்கத்திலேயே அல்லது உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே அநேகர் இயேசுவை குறித்து அறியாது இன்றைக்கும் வேகமாக தங்களுடைய வாழ்க்கையை முடிப்பதற்காக ரன்னிங் டுவர்ட்ஸ் தேர் எண்ட். அவங்களுடைய வாழ்க்கை என்னைக்கு முடிய போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. பட் we know one thing, எல்லாரும் மரணத்தை நோக்கி வேகமாக பயணித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீதின் குமாரனே என்று அழைக்க இந்த குருடனுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அவனை அழைத்து அவர் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஸோ அந்த விசுவாசம் அவனை ரட்சித்தது. எந்த காரியத்திலிருந்து ரட்சித்தது? பிறப்பிலிருந்து எதையும் பார்க்காத, கருவறை போலவே எனக்கு காட்சி அளிக்கிற இந்த உலகம் இருட்டாகவே இருக்கிறதே என்ற அந்த இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குருடனுக்கு அன்றைய தினம், the day when Jesus said, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, what do you want me to do for you? The blind man said, Rabbi, I want to see. Go, said Jesus, your faith has healed you. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், the faith which you are having, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிற அந்த விசுவாசம் இன்றைக்கு அநேகர் இடத்துல இல்லை. நம்ம விசுவாசித்து அநேக காரியத்தை கேட்கிறோம், நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அநேகருக்கு இந்த வாய்ப்பு இல்லை. விசுவாசம் என்றால் என்னவென்று தெரியாது, யார் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று தெரியாது. ஆனால் I am Mr. Easter ராஜ்குமார், நான் அப்படி ஒருவேளை சொல்லிக்கலாம். நான் I am so and so, நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன்.
அது நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். ஐ அக்ரி வித் யூ. ஆனால் அதை எதற்காக பயன்படுத்துகிறோம்? ஒருவேளை எனக்காக மாத்திரம், அல்லது என்னை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம், அல்லது என்னை சார்ந்தவர்கள் அவளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம் அதை பயன்படுத்துகிறேனா? we have to think today. ஆண்டவரே, என்னுடைய கண்கள் ஒருவேளை மறைக்கப்பட்டு இன்னும் உம்மை அறியாத மக்கள் இந்த தேசத்திலே அநேகர் மரணத்தை நோக்கி, நரகத்தை நோக்கி ஆர்வமோடு பயணிக்கிறார்கள். they do not know where they are going towards. அவங்களுக்கு தெரியாது. they know only one thing, there is a life we have to enjoy. அவ்வளவுதான் தெரியும். they work hard, they earn a lot, they feel so happy, but they do not know where they are running towards. ஆனால் உங்களுக்கு ஒரு காரியம் தெரியும், நான் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஜீவனுள்ள தேவன் இன்றி நரகத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? we are just praying for ourselves, we are praying for our family and our own people. ஆனால் இன்றைக்கு நாம் எதற்காக அழைக்கப்படுகிறோம்? ஆண்டவர் என்னோடு பேசுகிற ஒரு காரியம், என்னை அறியாதிருக்கிற பெரும் கூட்ட குருடர்கள் இன்னும் உண்டு, உனக்கு முன்பாக உண்டு, உன்னோடு உண்டு. நம்மோடு பயணிக்கிற பெரும் கூட்ட மக்கள் உண்டு. ஈவன் அவர்கள் கிறிஸ்தவர்களாக கூட இருக்கலாம். பட் they do not know who Jesus is actually. மனுஷகுமாரன் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அவர் ஜீவனை கொடுத்து என்னுடைய ஜீவனை மீட்பதற்காக வந்தார். I have a life after my life in this earth. இங்கு நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதிலே எனக்கு ஜீவனை கொடுப்பதற்காக வந்தவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து என்பதை நான் மாத்திரம் அறிந்துவிட்டு அப்படியே இருந்து விடுவதற்காக அல்ல, இதை அநேகருக்கு எடுத்து சொல்வதற்காக தேவன் இன்றைக்கு என்னை அழைக்கிறார். அஃப்கோர்ஸ் ஐ எம் டூயிங் தட். அதற்காகவே அழைக்கப்பட்டு அதை செய்து கொண்டே இருந்தாலும் he is still reminding me, stay firm on this. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துகிறார். அநேக குருட்டாட்டம் பிடித்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியிலே இந்த காரியத்தை சொல்வதற்கு தேவன் என்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் என்னை அர்ப்பணிக்க அவர் என்னை அழைக்கிறார். That's what meant for you too. தேவன் உங்களோடு பேசுகிற காரியமும் அதுவே. ஒவ்வொரு நாளும் whenever you go and whenever you worship or whenever you pray, you have to keep this in your mind. உங்களுடைய மனதிலே வைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, உம்மை அறியாதிருக்கிற அநேகர் உண்டு. மனுஷகுமாரன் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்பதை நாம் அநேகருக்கு இன்னும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது பத்தாது. நாம் ஓடுகிற வேகமும் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற வேகமும் ஒருவேளை இவைகளை ஒப்பிட்டு பார்ப்போமே என்றால், உலகம் வேகமாக நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. நாமோ மெதுவாக நம்முடைய அழைப்பிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். we are called to run fast with this message telling that the man of God has come to save many people. அநேகரை மீட்கும் பொருளாக அவர் வந்தார் என்பதை சொல்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இதில் நம்ம குறைந்த மக்களாக இருக்கலாம். பட் ஐ கவுண்ட் யோர் செல்ஃப். ஒருவேளை நம்ம குறைந்த மக்களாக இருக்கலாம். பட் we are not less in numbers. உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. there are many people daily coming towards you. உங்களிடத்திலே வருகிற ஒரு பெரும் கூட்டம் உண்டு. they know you have something. பேதுருவும் யோவானும் வரும் பொழுது வசனத்திலே ஒரே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரியத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். 3வது அதிகாரத்தின், அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தின் ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். There are still people coming towards you.
என்ன நினைத்து? உங்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று வருகிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிறது என்ன என்று கேட்டால், நான் அவர்களுக்கு கொடுக்கிறது ஜீவனுள்ள தேவனுடைய நாமம், ரட்சிக்கிறவருடைய அந்த சுவிசேஷத்தை குறித்து நான் சொல்லுகிறேன் என்ற காரியத்திலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அநேகர் உங்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் பொழுது இதே நோக்கத்தோடு வருகிறார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னது போல, you and I are called to do this, proclaim his name, save many people, those who are running fast towards the hell. அதுதான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் என்னோடு பேசின காரியத்தை நான் உங்களோடு வைத்திருக்கிறேன். ஒரு விசை கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எதை செய்கிறோமோ இல்லையோ இந்த ஒரு காரியத்தை ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கிற அந்த மேலான நாமத்தை நாங்கள் மாத்திரம் ஆராதித்து விட்டு ஆண்டவரே, அல்லது எங்களுடைய பிள்ளைகளுக்கோ எங்களுடைய உறவினர்களுக்கோ அல்லது எங்களுடைய சபைக்கு மாத்திரமே இதை யூஸ் பண்ணி விடாதபடிக்கு ஆண்டவரே, இன்னும் உம்மை அறியாத அநேகர் உண்டே, அவர்கள் எல்லாரும் இந்த காரியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. சொல்லப்பட்டிருக்கிறது போல அநேகரை மீட்கும் பொருளாக மனுஷகுமாரன் தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்கிற காரியத்தை நாங்கள் சொல்லுகிறவர்களாக எங்களை பயன்படுத்துங்க. உங்களுடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாள் எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கேட்கிறோம் ஆண்டவரே. இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.